பிள்ளையானினுடைய அலுவலகத்திலிருந்து இலங்கை இராணுவத்தினரால் கூட பயன்படுத்த முடியாத நவீன ரக ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. விசாரணைக்கு பின்னராக பிள்ளையானவர்கள் வாயை திறந்திருக்கிறார். இந்த ஆயுதங்களை தந்தவர்கள் யார் என்பது தொடர்பில் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்த மைத்ரிபால ஸ்ரீசேன, அதே போல ரணில் விக்ரமசிங்க அவர்களும் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினர்களிடம் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விடயம் பிள்ளையானினுடைய கைதுக்கு பின்னராக தற்போது நாமல் ராஜபக்ச அவர்கள் மிக முக்கியமான இரங்கலை வெளியிட்டிருக்கிறார். இந்த இரங்கலின் பின்னணி என்ன என்பது தொடர்பில் பல விடயங்களை ஆராய்வதாகவே இந்த காணொலி அமையவிருக்கின்றது. எனவே எங்களுடைய சேனலுக்கு புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பேப்பர் பொடியன். அதன் அடிப்படையில் இலங்கையில் பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பிலான பல விஷயங்கள் எங்களுடைய சேனலில் தொடர்ச்சியாக அப்டேட் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ எங்களோட காணொலிக்கு புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் பழைய காணொலிகளையும், அதாவது இந்த விடயம் தொடர்பில் புதிய அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதன்படி பிள்ளையானவர்கள் கடந்த 8ஆம் தேதி, இந்த மாதம் கடந்த 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். உண்மையில் அவர் கைது செய்யப்பட்டதற்குரிய ஆரம்ப காரணம் கிழக்கு மாகாண பேராசிரியர் அவர்களை ரவீந்திரநாத் அவர்களினுடைய கடத்தல் அல்லது அவருடைய கொலை சம்பவம் தொடர்பிலேயே கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பிலும் விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது தொடர்பில் பிள்ளையானுடைய சகாக்கள் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமும் தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த விசாரணைகளின் அடிப்படையிலும் பல இதுவரை தெரியாத புதிய தகவல்கள் வெளியாக இருப்பதாகவும் அறிய முடிகின்றது. உங்களுக்கு தெரியும், அதன் அடிப்படையில் உசைன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல பிள்ளையானவர்களினுடைய சாரதியாக, பிரதான சாரதியாக இருந்த ஜெயகாந்தன் அவர்களும் கைது செய்யப்பட்டு அவரிடமும் தொடர்ச்சியாக தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் பிள்ளையானினுடைய அலுவலகத்தில் திடீரென சிஐடியினர், அதாவது குற்றப்புலனாய்வு பிரிவினர், அதே மாதிரி போலீசார் திடீர் சோதனைகளை மேற்கொண்ட போது 2 நவீன ரக துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இது சாதாரணமான துப்பாக்கிகள் அல்ல என்பதாகத்தான் கூறப்படுகிறது. அதாவது அமெரிக்காவில் பயன்படுத்தப்படக்கூடிய M16 ரக அந்த இயந்திர ரக துப்பாக்கிகளை ஒத்ததாகவே இதனுடைய செயற்பாடுகள் இருப்பதாகவும், இந்த துப்பாக்கிகளின் முனையில் கிரனைட்டுகளை வைத்து ஏவக்கூடிய அளவில் இதனுடைய தொழில்நுட்பம் இருப்பதாகவும் அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த ஆயுதத்தை பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால் சாதாரணமாக விசேட அதிரடிப்படையினரில் இருப்பவர்கள் கூட இந்த ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள், அதாவது மிக மிக அரிது, இந்த ஆயுதத்தை பயன்படுத்துவது மிக மிக அரிது என்பதாகவே சொல்லப்படுகிறது. அந்த வகையான ஆயுதம் எப்படி பிள்ளையானுடைய அலுவலகத்திற்கு வந்தது என்பது தொடர்பில் பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. உண்மையில் அது பெருமளவில் சர்ச்சையை, அதே நேரம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த விடயம், இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலைமையில்தான் தற்போது அது தொடர்பிலும் ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாக இருக்கின்றது. காரணம், பிள்ளையானவர்கள் கூறியிருக்கிறார், இந்த ஆயுதங்கள் தனக்கு எவ்வாறு கிடைத்தது என்று சொன்னால் முன்னைய அரசாங்கங்களில் இருந்தவர்கள் மூலமாகத்தான் இந்த ஆயுதங்கள் தனக்கு கிடைத்ததாகவே சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் தற்போது பெரும் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. முன்னாள் அரசாங்கங்களில் இருந்தவர்கள் யார் அந்த ஆயுதங்களை இவருக்கு கொடுப்பதற்கு அனுமதி அளித்தார்கள், யார் அளித்தார்கள், எதற்காக இப்படியான இந்த நவீன ரக ஆயுதங்களை இவருக்கு கொடுக்க வேண்டும்? பாதுகாப்பின் நிமித்தம் என்று சொன்னால் பாதுகாப்பின் நிமித்தம் இந்த ஆயுதங்கள் எதற்காக கொடுக்கப்பட வேண்டும்? அல்லது பல்வேறு கொலை சம்பவங்கள், கடத்தல்கள் தொடர்பில் பிள்ளையான் மீதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டிருக்கிற நிலைமையில் இவற்றை செய்வதற்காகத்தான் இந்த ஆயுதங்கள் வழங்கப்பட்டதா என்ற கோணங்களிலும் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடியதாக காண முடிகின்றது. இந்த முன்னைய அரசாங்கங்கள் தான் தனக்கு கையெழுத்து என்பது தொடர்பாக தற்போது பிள்ளையான் கூறியிருக்கின்ற நிலைமையில் அதை யார் கொடுத்தார்கள், எவர் கொடுத்தார்கள், என்ன காரணத்திற்காக கொடுத்தார்கள் என்பது தொடர்பாக மேலும் விசாரணைகள் அதிரடியாக தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. எனவே அது தொடர்பிலான விசாரணையின் முடிவின் பின்னரான செய்திகள் தொடர்ந்து வருகின்ற வேளையில் அது தொடர்பிலான அப்டேட்ஸையும் நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக தருவேன். அதே மாதிரி 2வது மிக முக்கியமான செய்தியாக பார்த்தீர்கள்னு சொன்னால், முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள், அதே போல மைத்ரிபால ஸ்ரீசேன அவர்களும் தற்போது விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி நேற்றைய தினம் மைத்ரிபால ஸ்ரீசேன அவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டு நீண்ட நேர விசாரணைகளின் பின்னராக விடுவிக்கப்பட்டிருந்தார். இதன்போது அவரிடம் விசாரிக்கப்பட்ட விடயங்களாக கூறப்படுகிறது. இவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அரசியல்வாதிகளுக்கும் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட சிலருக்கும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இந்த நிதிகளை அவர்களுக்காக பயன்படுத்தினார் அல்லது அவர்களுக்காக செலவிட்டார் அல்லது
ஜனாதிபதி நிலையத்தில் கையாடல்களை மேற்கொண்டமை தொடர்பில் தற்போது விசாரணைக்காக அழைக்கப்பட்டு அது தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் விசாரணைகளை முடித்துவிட்டு அவர் நேற்றைய தினம் வீடு திரும்பியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேபோல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். கடந்த 17ஆம் திகதி அவர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த போதும் அந்த விசாரணையை திகதியை மறுத்திருந்தார், அதாவது வர முடியாது என்பதாக கூறியிருந்ததாகவும், பின்னர் தற்போது 25ஆம் திகதிக்கு மீண்டும் அவரை விசாரணைக்காக அழைத்திருக்கின்றார்கள். இதனையும் ஜனாதிபதி அவர்கள் மறுத்திருப்பதாக கூறப்படுகின்றது. மறுத்தமைக்கான காரணம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூறுகின்ற பொழுது தன்னுடைய சட்டத்தரணி தற்போது வெளிநாடு சென்றிருப்பதாகவும், அவர் வந்ததன் பின்னராகவே தான் அந்த விடயம் தொடர்பில் அந்த விசாரணைக்காக ஆஜராகுவேன் என்பதாகவும், அது தொடர்பில் தன்னுடைய சார்பில் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பில் பார்க்கும் பொழுது, முன்னாள் ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்த சாமர சம்பத் தசாநாயக்க அவர்கள் தொடர்பிலான ஒரு வழக்கின் அடிப்படையில் அதற்கு சாட்சியத்தை வழங்குவதற்காகவே தற்போது ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் அழைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் இந்த விடயங்களை நாங்கள் கோர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. காரணம், பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டதற்குரிய ஆரம்ப காரணம் பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்களினுடைய கடத்தல் அல்லது படுகொலை சம்பவத்தின் அடிப்படையில் அதன் பின்னராக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மீதான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல் ரணில் விக்ரமசிங்கவும் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த விசாரணைகளை அடிப்படையாக வைத்து தொடர்ச்சியாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமா என்பது தொடர்பில் மக்கள் மத்தியிலும் அதே நேரம் அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியிலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்ற போக்கினை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னே அரசாங்கங்களில் இருந்த மிக முக்கியமான பதவிகளில் இருந்தவர்களே பிரதான சூத்திரதாரிகளாக இருப்பார்கள் என்ற அடிப்படையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இப்படியான விசாரணைகள் மேலும் வழிவகுக்கும் என்பதாகவே இந்த சந்தேகங்கள் எழுந்துள்ளமையும் மிக முக்கியமான செய்தியாக வெளியாக இருக்கின்றது. அதே போல் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், பிள்ளையானினுடைய கைதுக்கு பின்னராக தற்போது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களினுடைய மகனான நாமல் ராஜபக்ச அவர்கள் இரங்கலான ஒரு நேர்காணல் ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் அவர் குறிப்பிட்டிருந்த விடயங்களாக, உண்மையில் பிள்ளையானினுடைய கைது என்பது கண்டிக்கத்தக்கது, அதே நேரம் கவலைக்குரியது. அவர் இந்த நாட்டில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர். அந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்ட தற்போது விசாரணைக்காக குற்றஞ்சாட்டியிருப்பது உண்மையில் கண்டிக்கத்தக்க விடயம் என்பதாகவும், அவர் தொடர்பில் இரங்கலான பல கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். இதற்கு பின்னராக தற்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களினுடைய அமைச்சரவை பேச்சாளராக இருக்கக்கூடிய நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் நாமல் ராஜபக்சவுக்கு ஒரு பதிலடியை வழங்கும் முகமாக ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கிறார். நாமல் ராஜபக்ச அவர்கள் பிள்ளையானினுடைய கைது தொடர்பில் இரங்கல்களையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இரங்கலுக்கு பின்னால் இருக்கின்ற காரணம் என்ன என்பது தொடர்பில் மிக விரைவில் அது தொடர்பிலான விடயங்கள் வெளிச்சத்துக்கு வரும். நிச்சயம் அதற்குரிய காரணங்கள் என்ன என்பது தொடர்பிலும் வெளிப்படும் என்பதாகவும் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் சூட்சுமமான முறையில் அந்த கருத்தினை வெளியிட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் பிள்ளையானினுடைய கைதின் பின்னராக நாமல் ராஜபக்ச அவர்கள் பிள்ளையானுக்கு ஆதரவாக இரங்கலான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அதே போல் ஒருபுறம் சரத் பொன்சேகா ஒரு வித்தியாசமான கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதே போல் தற்போது முன்னாள் அமைச்சராக இருந்த உதய கம்மன்பில் அவர்களும் பிள்ளையானுக்கு சார்பாக கருத்தினை வெளியிட்டிருந்ததோடு தற்போது பிள்ளையானுக்கு ஆதரவாக சட்டத்தரணியாகவும் அவர் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நிலைமையில் இவ்வாறான கருத்துக்களும் வெளியாகி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இது தொடர்பில் தொடர்புகள் இருக்குமா என்பது தொடர்பிலும் பல்வேறு விசாரணைகள் திருப்பங்கள் என்பன ஏற்பட்டிருப்பதும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மற்றும் ஒரு புதிய அப்டேட்டுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை தற்போது உங்களிடம் இதை விடைபெற்றுக் கொள்கிறேன். இதுபோல் தொடர்ச்சியாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே.